ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற இந்த 13வது அத்தியாயம். இதில் பார்த்திங்கன்னா 19வது ஸ்லோகத்திலேருந்து பகவான் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள இணை பிரியாத அந்த தொடர்பை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது 19வதுலேருந்து இந்த 22 வரைக்கும் இந்த 4 ஸ்லோகங்கள் அதுதான். என்ன பார்த்திங்கன்னா, உடல் வேறு மாதிரி, ஆத்மா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஆனால் எவ்வளவோ ஜென்மங்களாக எவ்வளவோ பிறவைகளாக ரெண்டும் இணை பிரியாமல் கட்டுப்பட்டே இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் 19வது ஸ்லோகத்தில் சொல்லி 20வது ஸ்லோகத்தில் இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறதுனால என்ன விளைவுகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 21வது ஸ்லோகத்திலையும் 22வது ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்ல போகிறது, எதனால இப்படி ஒரு ஆத்மா ஒரு உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கணும்? ஏன்னா ஆத்மா தான் பார்த்தா அறிவே உருவம்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜடப்பொருளான இந்த உடலுக்குள்ளே ஏன் கட்டுப்பட்டு இருக்கணும்னா அதனுடைய காரணத்தை முதல்ல இந்த 21வது ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். புருஷः பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. பிரகிருதிஸ்தः புருஷः, அதாவது இந்த இடத்துல புருஷன்றது ஆத்மா. பிரகிருதிஸ்தகனா மூல பிரகிருத்தியிலேருந்து வந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த மூல பிரகிருத்தியிலேருந்து வந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா பிரகிருதிஜான் குணான், இந்த பிரகிருத்தியோடு விடாமல் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களால் ஏற்படும் இன்ப துன்பங்களை புங்தே அனுபவிக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா உடல் உடலுக்குள்ளே தான் அந்த ஆத்மா இருக்குது. அப்போ அந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அந்த ஆத்மா அனுபவிக்கிற மாதிரி ஆகும். அதில் பார்த்திங்கன்னா எப்போதும் பிரகிருத்தியோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்னால் சத்வம் ரஜஸ் தமஸ். ஏன்னா அந்த 3 குணங்களால் தான் அடுத்தடுத்து ஒரு சங்கிலி தொடர்பு போல் எல்லாமே ஏற்படுது. ஏன்னா அந்த குணங்களால் தான் கோபம் தாபம் இன்ப துன்பங்கள் எல்லாமே வருது. அதை இந்த ஆத்மா அனுபவிக்குது. சரி, அதாவது இப்போ உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உடலின் குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அனுபவிக்குது. சரி, இதை ஆத்மா இவ்வளோ பிரிவுகளை ஏன் காரணம்? அதாவது இந்த உடலில் ஏன் கட்டுப்பட்டு இருக்கு? சரி, உடலில் இருக்கக்கூடிய அந்த சத்வம் ரஜஸ் தமஸை அனுபவிக்கிறார் சரி ஆத்மா, ஆனால் ஏன் இந்த உடலுக்கு உள்ள கட்டுப்பட்டு இருக்கணும்னா அஸ்ய குணசங்க, இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற குணங்களோட தொடர்பு இருக்கிறதுனால தான் சத்யோனி அசத்யோனி ஜன்மசு காரணம். சத் யோனினா தேவன் மனுஷன் முதலான பிறவிகள், அசத்யோனினா விலங்கு பறவை முதலான பிறவிகள். இந்த மாதிரி பிறவிகளை ஜன்மசு காரணம் போன்ற பிறவிகளை மாறி மாறி பல பிறவிகள் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்னு இந்த குணங்களோட சேர்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம்னா, அதாவது ராமசாமியோட வீடு எங்கே இருக்குன்னா கிருஷ்ணசாமி வீட்டு பக்கத்தில், கிருஷ்ணசாமியோட வீடு எங்கே இருக்குன்னா ராமசாமி வீட்டு பக்கத்துலன்ற மாதிரி ஆத்மா உடலுக்குள்ளே ஏன் கட்டுப்பட்டு இருக்குன்னா ஏன்னா அந்த சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற அந்த குணங்களோட தொடர்பு இருக்கிறதுனால. சரி, அப்போது சத்வம் ரஜஸ் தமஸ் கூட ஏன் தொடர்பு இருக்கணும்னா ஏன்னா நிறைய பிறவிகள் எடுக்கிறதுனால, அந்த பிறவிகள் எடுக்கிறதுனால அந்த உடலுக்குள்ள சம்மந்தப்பட்டு இருக்கிறது தானே இந்த 3 குணங்கள் முக்குணங்கள். அதனால் எதனால் அந்த முக்குணங்கள் கூட தொடர்புனா பிறவிகள் எடுக்கிறதுனால, எதனால் அந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு பல பிறவிகள் எடுக்குது அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற அந்த 3 குணங்களோட தொடர்புனால அப்படின்னு மாறி மாறி இருக்கே. அப்போ இதிலேருந்து விடுதலையே கிடையாதுன்னா கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம இது எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆத்மா உண்மையாக உணரணும், ஆத்மான்றது நான்றது தான் ஆத்மா, உடல் வேற ஆத்மா வேற அப்படின்னு நினச்சி அப்போ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு ஆத்ம விஷயங்களில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உடல் சம்பந்தமான விஷயங்களில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அப்புறம் ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்மாவை உண்மையாக உணர்தல், பிறகு அதுலேயே பரமாத்மான்ற ஒருத்தர் உயர்ந்தவர் இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் மேலே பக்தி பண்ணி பக்தி யோகம் பண்ணி அப்போ முக்தி வேணும்னு சொல்லி இந்த பிறவி இறப்பு அப்படின்ற இந்த சுழற்சியிலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டா இதிலேருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். அதை தான் இப்போ பகவான் சொல்ல வர்றாரு. இது இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கே, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதுன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் பக்தியிலேருந்து முக்தின்ற அந்த தீர்வு. ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகத்துலேயும் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.